கால் பண்ண மாட்டேங்க சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, திருப்பி அனுப்பிடுவாங்க. பைசன் இருக்குது, வந்ததுக்கு பைசனாவது பார்க்க முடிஞ்சுது. டிராஃபிக் பிளாக் அங்கே பாருங்க. எல்லாம் யானை நினைச்சாராம் அவர் பைசன். ஒண்ணுமே ஆகாது, கொஞ்ச நேரத்தில் தெரியலையா, நின்றோம் கடிக்கிறது தெரியாது. இங்கே டிஃபரன்ஸ் தெரியுதா? இவ்வளோதான் ரத்தம் வந்திருக்கு. இவ்வளோ தண்ணி போய் இப்போ தான் ஒரு டைம் பார்க்குறேன். அப்போ தண்ணி தான் வர்றதுக்கெல்லாம் பிளேஸஸ் வர்த்தியாக இருக்குது ரொம்ப. ஆக்சுவலாக சின்ன கலர் இருக்குல்ல, அது மேலே இன்னொன்று இருக்குது. அது இப்போயே அங்கே திருப்பி விட்டான் பாரு மேலே உள்ள. அங்கே ஒரு டேம் இருக்காங்க, அது டேமா ஃபால்ஸ் என்னன்னு தெரியல, ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபால்ஸ் தான், அந்த தண்ணி தான் இங்கே வருது. அதுதான் சொல்கிறேன், அங்கே வந்து உடைய மாட்டாங்க. இது வரைக்கும் 2 வாட்டி நாங்கள் போனோம், பார்த்துட்டும் போயிட்டோம். வர திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா? இன்னைக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்தா கரெக்டாக ஜங்ஷனில் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபால்ஸ் போக முடியாதுல்ல? இன்றைக்கும் சின்ன கலர் போச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு காலையிலே இங்கே வந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். ஓ, இங்கே பெரிய ஃபோட்டோ ஷூட்டே முடிச்சிட்டோம். ஆளாட மாட்டோமே இல்லை, செம்ம அமைதி, பீஸ்ஃபுல்லாக. அதான் நான் சொன்னேன்ல, அங்கே இங்கே உள்ளே போனால் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. நாங்கள் வந்தப்போலாம் எப்படின்னா இவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது, தனியாக இருக்கும். அத்திரப்பள்ளியை விட சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு எப்படி தெரியுமா, காமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அத்திரப்பள்ளி அது நார்மல். ஆமாம், அத்திரப்பள்ளி காமன் டூரிஸ்ட் பிளேஸில் அது கூட்டமாக இருக்கும். அது பேர் இருக்காங்க, சுத்தமாக பிடிக்கல. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபால்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றபடி வருது என்விரான்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாம் முடிஞ்சுது இங்கேயும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கிளம்பிட்டு போகிற வழியில் வால்பாறைக்கு முன்னாடி கூலாங்க இருக்கணும். மழை இல்லைன்னா ஃபைனலி எல்லாம் சுற்றி பார்க்கணும் பார்த்துருச்சு. அப்புறம் பொங்கல் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சாப்பிடுவோம். அதில் மோஸ்ட்லி தண்ணி அவ்வளோ தான் போவோம், குளமுங்க அவ்வளோ தான் போவோம்.